ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் அல்வாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக வாயில் வச்ச வெண்ணையாக கரையிற மாதிரி ஒரு ரவை கேசரி. எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாம். வாங்க, நான் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3/4 கப்பில் பாதி எண்ணெயும் பாதி நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு அதை கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக நல்லா பொன்னிறம் மாற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் திராட்சையை ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு திராட்சை சீக்கிரமாக கருகிரும். இப்போது இது நல்லா புஷ்ஷுன்னு வரணும். வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது மீதமுள்ள நெய்யில் நாம் 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண ரவையை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் நமக்கு அந்த கேசரி நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் எந்த கப்புனால் 1 கப் ரவை எடுத்தீங்களோ அதே கப்புனால் 3 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி நாம் எடுத்துக்கணும். இப்போது இந்த தண்ணியில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபுட் கலர் நான் அவாய்ட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்த ரவையோட ஆட் பண்ணணும். நீங்கள் ஆட் பண்ணும்போது தண்ணியும் சூடாக இருக்கணும், ரவையும் சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேசரி பர்ஃபெக்டாக நமக்கு வெந்து சூப்பராக உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நாம் இனிப்பில் கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது அது நல்லா அந்த ஸ்வீட்னஸை நமக்கு எடுத்து கொடுக்கும். இப்போது ரவை நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கப்புலேருந்து 1.5 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சுவைக்கேற்ப. ஆட் பண்ண இந்த சுகரை நல்லா கிளறி விடுங்க. அது கட்டி எதுவும் பட்டிடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறுங்க. நீங்கள் சுகர் கரைய அது உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. இப்போது இதை இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நாம் ஒரு 2 ஏலக்காவை இடித்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இதை நல்லா கிளறி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேசரியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இந்த கேசரியில் ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வைக்கணுங்க. ஹை ஃப்ளேம்லலாம் எதுவும் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதை நல்லா கெட்டிப்பட்டு சூப்பராக உங்களுக்கு ரெடியாகி வரும். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணனா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்து இதில் நான் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் ஃபங்க்ஷன்ஸில் இதை கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. அது உங்களோட விருப்பம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான ரவை கேசரி ரெடி. மேரேஜ் வீட்டில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறை குறை எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.